என்ன வைஷாலி மேடம் காலை கட் பண்ணிட்டு ஓடிட்டீங்களாமே? மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி. மக்களே ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, இந்த அக்கா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களோட ஈபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. பழைய 100 யூனிட் ஸ்கீமையே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு அப்போ மக்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கிடைச்சிருந்தோ, ஒரு ஈக்குவலைஸா அவங்களால அஃபோர்டபுளா பே பண்ற மாதிரி வந்ததோ, இப்பயும் அப்படி வந்தா மக்களுக்கு பெனிஃபிட்டடா இருக்குமே தான் மீன் பண்ண ஒரு விஷயம். இவங்க அந்த பார்ட்டிய சொல்லிட்டாங்க அப்படின்லாம் திருச்சி பேசுனீங்க. நாங்க அந்த விதத்துல சொல்லவே இல்லை. கன்சியூமர் ஐடியா கொடுத்திருந்தாங்கன்னா செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லிருப்பாங்க. உங்களோட முகம் வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லுது. நிறைய சாமானிய மக்களுக்கு இபி அதிகமா வருது. எங்க வீட்லயும் பார்த்தோன்னா வழக்கமா வர இபி பார்த்தோன்னா 800ல இருந்து ஒரு 1400 தான் பார்த்தோன்னா இபி வரும். ஆனா இந்த முறை பார்த்தோன்னா இபி பார்த்தோன்னா 7000 ரூபாய் வந்திருக்கு. என்னன்னு கேட்டா நீங்க இபி யூஸ் பண்ணிருப்பீங்கன்றாங்க. எங்க வழக்கமா யூஸ் பண்றதாங்க. டீகோட் பண்ணும்போது சாமானிய மக்கள் நிறைய பேர் கிட் ஆச்சு. ஸோ சாமானிய மக்கள்னா எனக்கு தெரிஞ்சு நான் சாட் ஜிபிடி, கூகுள் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேன். சாமானிய மக்கள் மீன்ஸ் காமன் பீப்புள். ஓகேங்களா? அங்கே புவர் பீப்புள் இல்லை. புவர் பீப்புள்னா ஏழைங்க. ஸோ அங்கேயே மேனிப்புலேஷன் ஆயிடுச்சு. கண்டென்ட் அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிவிகேல இருக்கிறவங்க தப்பே பண்ணிருந்தாலும் பொதுமக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க நீங்க கண்மூடித்தனமா அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களை பர்சனலாவும் ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் கோத்து உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. மனநல பாதிப்பா மாறிட்டு இருக்குங்கிறத நினைக்கிறேன். கீழ்பாக்கத்துல இவங்க ஒரு 6 மாசத்துக்குள்ளார அட்மிட் பண்ற மாதிரி நிலைமை வந்துருந்தா என்னோட பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு பண்ணு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். நல்லா மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. 200 யூனிட் ஃப்ரீன்ட்டாங்க. என்ன ஆகுது? அதேதான் வருது. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வலி வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலாம் எதுவும் சொல்லுவாங்களே, நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோம். என்னடா அது நூதன திருட்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் கெரியர் ஹிஸ்டரினே சும்மா கிடையாதுல்ல. அடுத்த மாசம் அதை பீட் பண்றோம். விஜய் சித்து விலாக்ஸ்க்கு அதிகமா 60,000 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் வந்துருச்சா? நீங்க என்ன 60,000, நாங்க 70,000 பீட் பண்ணிட்டோம். அதாவது நீங்க எவ்வளவு யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கீங்க? 1000 யூனிட்ஸ் கிட்ட பண்ணிருக்கேன். 1000 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆட்சி மாற்றம் நடந்த உடனே ஜியோ பாஸ் பண்ணி அது 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்கல்ல. ஜியோ பாஸ் பண்ணி அது 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்கல்ல. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டு. அந்த 200 யூனிட் என்னன்னு கேட்டாக்கா அவங்க இன்னும் எங்களுக்கு ஜியோ பாஸ் ஆகல. எங்களுக்கு இன்னும் ஜியோ வந்தாதான் நான் அந்த 200 யூனிட்டை நான் மைனஸ் பண்ண முடியும். எங்களுக்கு வரல. ஆட்சி மாற்றம் நடந்த உடனே ஜியோ பாஸ் பண்ணி அது 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்கல்ல. கரண்டா இப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற? என்னென்னமோ சொல்றான் விஜய். இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கியா, நானே கூட நம்பி இருப்பேன். அப்ப பிரைஸ் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா இவ்வளோ அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வேணாம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த ஆட்சி மாறினால ஏதாவது மாற்றம் உடனே மாறல. நம்ம யாருக்கே மாறல. அதிக வயசு பண்றவங்களுக்கு ஆனா அண்ணன் தெளிவா முன்னாடியே தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதம் 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் வாங்கப்படும் தெளிவா முன்னாடியே போட்டாரு. சோ அவர் சொன்ன மாதிரி 200 யூனிட் கொடுத்துறாரு. எப்பமா? ஏன்னா அந்த திட்டம் வேற, இந்த திட்டம் வேற. சோ அவர் சொன்ன ஒரு ஸ்கீமை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமல்படுத்திட்டாரு. இந்த ஆட்சி மாறினால ஏதாவது மாற்றம் உடனே மாறலாம். ஏமாலாலே அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. உங்களை மாதிரி மாத்தி பேசுறேன். 4வது மாசம் எங்க வீட்டோட கரண்ட் பில்லு வெறும் 1081 ரூபா. ஆனா 6வது மாசம் வீட்டுல இருந்த ஜாமானும் மாறல, ஆளும் மாறல. ஆனா கரண்ட் பில்லு மட்டும் 1461 ரூபா. இல்ல எப்படிப்பா? இதுல இருக்கிற ஹைலைட் என்னன்னா, 4வது மாசம் வெறும் 100 யூனிட் கரண்ட் தான் அரசாங்கம் இலவசமா கொடுத்தது. ஆனா 6வது மாசம் அரசாங்கம் 200 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்துமே கரண்ட் பில்லு குறையாம கூட தான் செஞ்சிருக்கு. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. இதுல இருக்கிற இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 100 யூனிட் கரண்ட் இலவசமா இருக்கும் போது அரசாங்கம் எனக்காக என் சார்பா 805 ரூபாய் மின்சார வாரியத்துக்கு கொடுத்திருக்கு. ஆனா 200 யூனிட் ஃப்ரீயா இருக்கும் போது வெறும் 977 ரூபாய் தான் எனக்காக மின்சார வாரியத்துக்கு கொடுத்திருக்கு.
ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்களே சொல்லுங்க, 100 யூனிட் கரண்ட் இலவசமா இருக்கும்போது அரசாங்கம் எனக்காக 805 ரூபாய் கட்டிச்சுன்னா 200 யூனிட் கரண்ட் இலவசமா இருக்கும்போது எனக்காக அரசாங்கம் 1600 ரூபாய் தானே கட்டணும். அதான நியாயம். ஆனா அரசாங்கம் வெறும் 977 ரூபாய் தான் கட்டி இருக்கு. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். இத கேட்கும் போது உங்களுக்கே கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி சாக்கடிக்குதா? எனக்கும் அப்படித்தான் அடிச்சுது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி நெருக்கத்தான் செய்யும். நிறைய இப்ப என்னையவே எடுத்துக்கங்களேன். என் வீட்டுக்கு நான் இது வரைக்கும் கட்டினது, இதுக்கு முன்னாடி பிஎம்கேபியில் இருக்கப்ப 100 யூனிட் ஃப்ரீ யூனிட் போயிடும். ஏன் நான் கட்டுறது ஒரு 100, 140, 150, 180 இவ்வளவு தான் கட்டுவேன். அதுக்கு மேலே இபி பில் வராது. ஆனா லாஸ்ட் மந்த் நான் கட்டினது 1300 சம்திங் கட்டியிருக்கேன். எவிடன்ஸ் சொன்னா காட்டுவாங்கட்ட, என்கிட்ட போல எவிடன்ஸே இருக்கு. ஐயோ என்ன உள்ளவே குமார், ஏமா நானே டக்குனுக்கெல்லாம் எடுத்துக்கினேன். 1326 கிடைக்கும் இந்த மாசம். இந்த பார்த்தோம் ஜூலை மந்த். லாஸ்ட் மந்த் நான் காட்டுறேன். மே மந்த் என்னோட விபி பில் பாத்துக்கோங்க 144. அதுக்கடுத்து பாத்துக்கோங்க மார்ச் மந்த் 107. இது வந்து ஜனவரியில 182. ஸோ லாஸ்ட் 3 மாசம் நான் கட்டினது பாத்தீங்கன்னா 200 நான் போனதே கிடையாது. இந்த மாசம் நான் கட்டினது 1326. என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்கு? எது பித்தலாட்டம்? உன் துண்டுல இருக்க காசு எடுத்தாடா பித்தலாட்டம். நான் என் மூளை யூஸ் பண்ணி துண்ட புள்ள பண்ணிருக்கேன். இது 1300 ரூபாய் எதுக்கு வந்து ஜிபி ஆபீஸ்ல போய் கேட்டேன், எதுக்கு இந்த 1300 ரூபாய் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, வந்திருக்கு கட்டிருங்க. இது சரியான பதிலாக தெரியவில்லையே. ஆனா மாற்றம் வரும் நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாற்றமும் நான் வந்து இதுவரையும் கண்ணால எதுவுமே பார்க்க முடியல. ஸ்டில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கல. அதுதான் உண்மை. இது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்ட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஜூலை 22 அவங்க வந்து முதல்ல கையெழுத்து போட்டது. நான் அப்போ வந்து 300 யூனிட் தான் வந்தது எனக்கு. அந்த 300 யூனிட்டுக்கு 1629 ரூபா போட்டிருக்காங்க. அப்ப அந்த 200 யூனிட் எங்க? அப்ப 129 யூனிட் தானே போடணும் எனக்கு. ஏசி ஓட்டினா கூட ஓடுற யூனிட் தானே ஓடும். ஏசி போட்டால ஒரு நைட்டுக்கு ஒரு 10 யூனிட் ஆகுதுன்னு, அதே 10 யூனிட் தான் மற்ற நேரத்துலயும் ஆகும். காசு ஜாஸ்தி ஆயிருக்கு. சொல்லுங்க, அது என்ன கணக்குன்னு இதுல போய் இபில போய் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. கரெக்டா சாட் அங்க ஒட்டி இருக்குது, அங்க போய் பாத்துக்குங்க அப்படின்றாங்க. இது சரியான பதில் இல்லையே. ஆனா முதல்வர் சொல்றது ஒண்ணா இருக்கு, இபில பண்றது ஒண்ணா இருக்கு. நம்ம சொன்னபடி மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்குதான்னு மக்களை முதல்வர் சந்திச்சிருக்காரா? என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்பு தெரியுதுடா. இல்ல பத்திரிகையாளர் முதல்வர் சந்திச்சிருக்காரா? இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்தித்தாரு சொல்லுங்க. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? இப்படி ஆதாரம் இல்லாம பொய்யா கவர்மெண்ட் மேல ஒரு அவதூறு பரப்புனீங்கன்னா உங்க மேல வந்து டெஃபமேஷன் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் கவர்மெண்ட். அது தெரிஞ்சு பண்ணுங்க. அசிங்கமா கேட்டோடி பித்தள மாத்தி சிரிக்கி அடிங்க ஆம்பளை தொண்டை. யாரு உங்களை பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னு தெரியல. பி மைண்ட்ஃபுல் when you post something. துபக்கு போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். This is too much. மூடிட்டு போடே. ஆனா பார்த்தா கனவுலகத்துல பார்த்தா அந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அடிச்சு விட்டுறீங்க. இந்த அணிலும் பார்த்தோன்னா ஆஹா அண்ணா ஆட்சியில அற்புதமா இருக்குடா, அண்ணா ஆட்சியில லஞ்சமே இல்லடா, அண்ணா ஆட்சியில கொலையே இல்லடா, அண்ணா ஆட்சியில போதைப் பொருளே இல்லறான்றாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு நீங்களா எப்படியா சொல்றீங்க? விஜய் ஆட்சி அவ்வளவுதான், மக்கள் ஆட்சி எல்லாம் கிடையாது. மக்கள் ஆட்சின்றதே வேற. இந்த அணில் வந்து தன்னிச்சையா அது தனி மனிதனா அவங்க பாதிக்கப்பட்டதான் இவங்களே புத்தி வரும். இல்லைன்னா வச்சுக்க புத்தி வராது. அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.